சொல்லுங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். வசனம் என்ன சொல்லி இருக்கு? உண்மை உள்ள மனுஷன். உண்மையுள்ள மனுஷன், நல்ல கவனிங்க. உண்மையுள்ள மனுஷன் இல்ல, அதை வேற மாத்தி போட்டிருக்கா. உண்மையுள்ள ஆடு போட்டிருக்கா, உண்மையுள்ள பசுமாடு போட்டிருக்கா, உண்மையுள்ள கோழி போட்டிருக்கா? இல்ல, போட்டிருக்கிறது உண்மையுள்ள மனுஷன். மனுஷனே, உண்மையுள்ள மனுஷனே அப்படின்னு சொல்லியிருக்கு. உண்மையுள்ள மனுஷன். அப்ப உண்மைன்னா என்ன சொல்லுங்களா? உண்மைன்னா என்னது? அதையாவது தெரிஞ்சுக்கணும். இல்ல, உண்மைன்னா என்ன? உண்மைன்னா என்னது? இப்போ நான் என்ன கவனிங்க, உண்மைன்னா இப்போ இந்த தம்பியை அவங்க வீட்டில் போய் நான் ஒரு நாள் சந்திக்கும் போது, தம்பி எங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஊரில் ஒரு சபை இருக்குது, நீங்கள் அங்கே தங்கி இருந்து நீங்கள் ஆண்டவர் ஆராதிக்க முடியுமா, ஜனங்களோட ஆண்டவர் ஆராதிக்க முடியுமா அப்படின்னு அவர்கிட்ட நம்ம கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு சபையில் வருமானம் வர்றது வரையிலும் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா, உதவி செய்ய முடியுமா, எனக்கு இந்த மாதிரி காணிக்க தர முடியுமான்னு அவர் கேட்குறாரு. நல்ல கவனிங்க, அவர் கேட்குறாரு. மாதையா உறங்கி விடுறாரு. என்ன இருக்க முடியலையோ, என்ன கவனிங்க, முதல்ல என்ன பிடிக்கலையோ, பிடிச்சதோ பிடிச்சலையோ, இன்னும் ஒரு 10 நிமிஷம் என்ன பாருங்க, மூஞ்சிய பாருங்க. சரி, இப்போ அவர் சொல்றாரு, எனக்கு நீங்க இவ்வளவு ரூபா சப்போர்ட் பண்ணனா, உதவி செஞ்சா, காணிக்க கொடுத்தா, நான் போய் இந்த ஊர்ல தங்கி இருந்து, இந்த சபையில தங்கி இருந்து நான் ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்யலான்றாரு. சரி ஐயா, எவ்வளவு கேட்குறீங்கன்னு கேட்டா அவருக்கு தேவையான ஒரு காசை கேட்குறாரு. சரி, நீங்க தேவையான காசை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், தேவையான காணிக்கை நான் உங்களுக்கு தாரேன், தேவையான காசு உங்களுக்கு தந்து நீங்க சாப்பிட்டு அங்கேயே உட்கார்ந்துருந்து நீங்க ஊழியம் செய்யுங்கன்னு சொல்றேன் அவர்கிட்ட. அப்போ சரின்னு சொல்லி அவரு அந்த ஊர்ல இருந்து மனைவியை அழைச்சிட்டு குழந்தைய அழைச்சிட்டு அவருக்கு வண்டி எடுத்துட்டு அவருக்கு பொருட்களை எடுத்துட்டு இதெல்லாம் இவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் தான் அவர் கொண்டு வந்துச்சுட்டாரு, இனி அவரால் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி, நான் அவருக்கு சொன்ன வாக்கை நிறைவேற்றாமல் இருந்தால் நான் உண்மையுள்ள மனுஷனா? சொன்ன வாக்கை நிறைவேற்றாமல் இருப்பது உண்மையுள்ள மனுஷனா? உண்மை இல்லாத மனுஷன். அப்படிதானே? அப்ப நான் உண்மையா இருந்தா, நான் கொடுக்கிற பணத்துல, கொடுக்கிற வார்த்தையில, நான் வாழ்கிற வாழ்க்கையில, நான் செயல்படுகிற செயல்பாட்டுல எல்லாத்திலையும் உண்மையா இருந்தா உண்மையுள்ள மனுஷன். உண்மை உள்ள மனுஷன். அப்ப உண்மையுள்ள மனுஷன், நீங்க என்ன வார்த்தை சொல்றீங்க அதுல உண்மையா இருக்கிறோமா? மற்ற நம்ம வாழ்கிற வாழ்க்கையில எல்லாத்திலையும் உண்மையா இருக்கிறோமா? நம்ம உண்மையா இருக்கிறோமா? உண்மையுள்ள மனுஷன் அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவானா? பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூரணம்னா என்ன தெரியுமா? முழுமையானது. பரிபூரணம் என்றால் முழுமையான ஒரு ஆசீர்வாதம். ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆசீர்வாதம் போதாது. ஒரு மனுஷன் வாழும்போது அவனுக்கு பல ஆசீர்வாதங்கள் தேவை. ஒரு கார் வேணும், ஒரு வீடு வேணும், லேண்டு வேணும், வாகனம் வேணும், அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ, படிப்பு வேணும், கல்வி வேணும், உயர்வு வேணும், பதவி வேணும், பட்டம் வேணும், செல்வாக்கு வேணும், அந்தஸ்து வேணும், முதலமைச்சர் ஆகணும், அமைச்சர் ஆகணும், எல்லாம் வேணுமே. நீ உண்மையாயிருந்தால் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவாய். இப்ப நீங்க கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. நான் வாழ்ற வாழ்க்கை, ஆண்டவரே இத்தனை வயசுல நான் உண்மையா இருந்திருக்கிறேனா? அதுவும் பல பேர் என்னை தூசிச்சாங்களா, பல பேர் என்னை திட்டுனாங்களா, பல பேர் என்னிட்ட விரோதிச்சாங்களா? என்ன காரணம் ஆண்டவரே? என்ன விஷயம்? எதனால ஆண்டவரே?